வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஊடகங்களுக்கு தண்டம் விதிக்கும் ஊடகவியலாளர்களை சிறையில் அடைக்கும் திருட்டு ஆவணம் அம்பலத்திற்கு. தெற்காசியாவின் உயரமான கட்டடம் எனும் இலங்கையின் மிகப்பெரிய பொய். அரசு வைத்திய அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பு 1 வாரத்திற்கு ஒத்திவைப்பு. உமாஓய திட்டத்தால் சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு பதில் சொல்வது யார்? புதிய ஜனாதிபதி செயலாளர், பாதுகாப்பு செயலாளர், ராணுவ தளபதி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர் நியமனம். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நிலவி வரும் வறட்சியான காலநிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டமும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் குச்சவெளி பகுதி அதிகளவிலான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளதுடன் குச்சவெளி பகுதியில் 7666 குடும்பங்களைச் சேர்ந்த 27,235 பேர் பாதிப்படைந்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் 27,646 குடும்பங்களைச் சேர்ந்த 1,05,847 பேர் பாதிப்படைந்துள்ளனர். கிண்ணியாவில் சிறுகுளங்கள் வற்றியுள்ளமையால் விவசாய பாதிப்பிற்கும் மக்கள் முகம் கொடுத்துள்ளனர். கால்நடைகள் நீரின்றி பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் சிறு பயிற்சியாளர்களும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 55,249 குடும்பங்களைச் சேர்ந்த 2,451 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணத்தால் விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்ட கால்நடை எல்லாம் மானியம் எல்லாம் வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட கால்நடை எல்லாம் மானிய அடிப்படையிலே நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். தொழில் மாடு வளர்ப்பு தான். எங்களுக்கு மாட்டுக்கு இந்த பாருங்க காஞ்சி புல்லும் இல்லை, தண்ணியும் இல்லை, மேய்ச்சலும் எதுவும் இல்லை. எங்களுக்கு பால் கூட இல்லை, பால் வருமானம் இல்லை, எதுவும் இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, மாடுகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. விவசாயங்கள்லாம் பாருங்க வெறும் பாடி பெய்த்து. வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தின் சாவகச்சேரி பகுதி அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. சாவகச்சேரியில் 11,640 குடும்பங்களைச் சேர்ந்த 47,198 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மராட்சி பிரதேச சபைக்குட்பட்ட தெனங்கிளப்பு, வரணி, கச்சாய், அல்லாரை, வேம்பராய், மத்துவில் ஆகிய பகுதிகளில் மக்கள் நீரின்றி அல்லுறுவதாக அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி இல்லாம பெரிய வறட்சியா இருக்கு. குளங்கள் தண்ணியும் இல்லை. சிறுதானியங்கள் செய்கிறோம், அதிலும் தண்ணி இல்லாமல் எல்லா பயிர்களும் எரிஞ்சு கொண்டு இருக்கு. குளங்கள்ல எப்போ தண்ணியும் இல்லை, வறட்சியால மாடுகளுக்கு மேய்ச்சலும் இல்லை. இனிமேல் என்ற கஷ்டமா இருக்கு. நாங்கள் எங்களுக்கு ஏதாவது இந்த உதவியை செய்து விடுங்க. சிறு பயிற்சியை மேற்கொள்ளப்படும் இடங்களில் நீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் பிராந்திய செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். போதிய மழை கிடைக்காமைக்கு சூழலை பாதிக்கும் விடயங்கள் தாக்கம் செலுத்துகின்றன. மத்திய மலைநாட்டில் உள்ள பாரிய நீர்த்தேக்கங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உமாஓயா திட்டம் மாறியுள்ளது. உமாஓய திட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுத்தால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனை 2015ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் நாம் செய்தி வெளியிட்டோம். அதிகளவில் மண் நீரில் கலப்பதினால் சிறிய நீர்த்தக்கங்களுக்கு அதிகளவில் பாதிப்பு ஏற்படும். அத்துடன் பாரிய மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதனால் அழகான பண்டரவளை நகரம் மூழ்கும் அபாயம் உள்ளது. இந்த திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட சுற்றுலா ஆய்வு அறிக்கையில் இதனை அடையாளம் காண முடியாமல் போனதா? நாட்டில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கும் போது தயாரிக்கப்பட்ட சுற்றாடல் அறிக்கையில் அதிகளவிலான முறைப்பாடுகள் இது குறித்து கிடைத்துள்ளன. எனினும் இவை அனைத்தையும் மறைத்து சட்டவிரோதமாக இதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தினை முன்னெடுப்பதனால் இன்று பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்வர்ணா பியசிரி மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிவில் பொறியியலாளர் பிரிவின் பிரதம பேராசிரியர் KAW நந்தலால் ஆகியோரின் தலைமையில் இந்த திட்டம் தொடர்பில் சுற்றாடல் அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்தார். உமாஓய திட்டத்தின் முதல் கட்டம் 5 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பமான போது சூழலியலாளர்களும் மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உமாஓயா திட்டத்தின் மூலம் அமைக்கப்படும் சுரங்கத்தினால் பாரிய அளவில் நீர் கசிந்து வருகிறது. சுற்றல் அறிக்கை தயாரித்த குழுவின் தலைவரான ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்வர்ணா பியசிரியிடம் நாம் இது குறித்து வினவினோம். நீங்கள் இந்த திட்டத்தினை முன்னெடுக்கும் போது தயாரிக்கப்பட்ட சுற்றாடல் அறிக்கைக்கு எவ்வாறு தொடர்பு பட்டுள்ளீர்கள்?
ඔබතුමීලා මොන වගේ යෝජනාද එතනදී ගෙනාවේ ඒ ව්‍යාපෘති සම්බන්ධයෙන්? දැන් ඔය වගේව මට මේ කියන්න පුළුවන් කමන්නේ මම මේ මීටින් එකේ ඉන්නේ. ඔව්. பின்னர் நாம் பேராசிரியருடன் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அது பலன் அளிக்கவில்லை. நாடு முழுவதும் பரவியுள்ள டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 225ஆக உயர்வடைந்துள்ளது. 70,000க்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற 25 வயதான சேதனி அபேகோன் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார். அவரின் இறுதிக் கிரியைகள் நேற்று இடம்பெற்றன. கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அரச வைத்திய அதிகாரிகளிடம் இன்று கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். நாங்கள் சகலரிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். குப்பைகள் அகற்றப்படாமையால் டெங்கு நுளம்புகள் பெருகி வருகின்றன. இதற்கு சிறந்த முறையில் ஒழுங்காக குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். இவ்வாறான அனர்த்த நிலைமை காணப்படுவதால் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றோம். இந்த நேரத்தில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் இதனை கைவிட்டு டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுங்கள். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் நாளைய தினம் மேற்கொள்ளப்பட இருந்த பணி பகிஷ்கரிப்பினை ஒரு வாரத்திற்கு பிற்போடுவதற்கு இன்று பிற்பகல் தீர்மானிக்கப்பட்டது. எங்களுக்கு கிடைத்த கருத்துக்கள் கோரிக்கைகள் தொடர்பில் இன்று காலை நடைபெற்ற அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டது. நாங்கள் இந்த விடயம் தொடர்பில் ஆழமாக சில மணித்தியாலங்கள் கலந்துரையாடினோம். கிடைத்த கோரிக்கைகள் கருத்துக்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டால் நோயாளர்கள் அசௌகரியங்களுக்குள்ளாகுவார்கள். எங்களால் செய்வதற்கு வேறு வழியின்றி கடந்த காலங்களில் இறுதி நடவடிக்கையாக இதனை மேற்கொண்டோம். நாளை முதல் முன்னெடுக்கப்படவிருந்த தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பை ஒரு வாரத்திற்கு பிற்படுவதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்தது. අපි ඒ තුලින් දෙන්න බලාපොරොත්තු වෙන පණිවිඩය තමයි ඊටාම සුබදායි තැනකට මේ සටනේ අවසන් අදියර අපි විශ්වාස කරන විදිහට ප්‍රවේශ වෙමින් තියෙනවා. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். நாங்க தொடர்ந்தும் சொன்னது என்னன்னு சொன்னால் ஜிஎம்ஓக்கு நீங்க ஒரு ட்ரேட் யூனியன் தான், உங்களுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க இந்த மக்களுடைய டெக்ஸ் சல்லியால படிச்சு டாக்டர் ஆகின ஆட்கள் நீங்க இந்த டாக்டர் பொசிஷனுக்கு வந்த பிறகு நீங்க உங்களோட பிரைவேட் கன்சல்டேஷனுக்கும் உங்களோட கம்பெனியோட போட்டு நீங்க இங்க இருக்கிற பிள்ளையில வெளிநாட்டுக்கு டாக்டர் ஆகுறதுக்கு நீங்க யூனிவர்சிட்டிக்கு கான்ட்ராக்ட் செய்யறதே முழு நாட்டு மக்களுக்கும் தெரியும். நாங்க பார்த்தோம் போன ஸ்ட்ரைக் கண்டு டாக்டர் ஸ்லீப்பரும் இல்லாம சப்பாத்தும் இல்லாம அவர் ரோட்டை கிராஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்கு போய் தான் ஒளிஞ்சாரு. இதே நிலைமை எல்லா டாக்டர்மாருக்கும் வரப்போகுது. மஹிந்த ராஜபக்ச இந்த சைட்டமை உண்டு பண்ணி காசு கொடுத்து 500 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற நேரம் எல்லாம் ஜிஎம்ஓ தூக்கம். ஜிஎம்ஓ முழிச்சிருக்கவே இல்லை, நல்ல தூக்கம். இப்ப படுத்துக்கொண்டு இந்த ஜிஎம்ஓ 2.5 வருஷமாக எலும்பி திரும்ப இந்த அரசாங்கத்தை தட்டுறாங்க என்று சொன்னா இந்த அரசாங்கத்தை பெரட்டி மஹிந்த ராஜபக்சே பாரம் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு தான் அவங்க இருக்கு. அரசாங்கத்தின் சிரேஷ்ட மட்டத்திலான 3 பதவிகளுக்கு ஜனாதிபதியினால் இன்று நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலாளராக சிரேஷ்ட நிர்வாக அதிகாரியான ஆஸ்டின் பெர்னாண்டோ இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்டின் பெர்னாண்டோ இதுவரை காலமும் கிழக்கு மாகாண ஆளுநராக செயற்பட்டு வந்தார். பாதுகாப்பு செயலாளராக சிரேஷ்ட மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் கபில வைத்தியா ரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க இன்று ஜனாதிபதியிடமிருந்து நியமனம் பெற்றுக் கொண்டார். அவர் இதுவரை காலமும் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக செயற்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித் அபுகொல்லாகம கிழக்கு மாகாண ஆளுநராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் பி அபேகோன் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த பதவி வெற்றிடத்திற்கு ஆஸ்டின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டிருந்ததுடன் இதற்கு முன்னர் கிழக்கு மாகாண ஆளுநராகவும் ஜனாதிபதி ஆலோசகராகவும் காலி ரிச்மண்ட் கல்லூரியின் பழைய மாணவரான ஆஸ்டின் பெர்னாண்டோ பேராதனிய பல்கலைக்கழகத்தின் தமது பட்டப்படிப்பினை மேற்கொண்டதுடன் அரசு நிர்வாகம் தொடர்பில் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பை மேற்கொண்டிருந்தார். புலனறுவு மற்றும் நுவரெலியா மாவட்ட செயலாளராக செயற்பட்ட இவர் புனர்வாழ்வு, அரசு நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின்
செயலாளராக செயற்பட்டார். பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளராக செயற்பட்ட கருணாசேன ஹெட்டியாராச்சியின் இடத்திற்கு முன்னாள் சாலிசிட்டர் ஜெனரல் கபில வைத்தியாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். கல்கிச பரித்தோமா கல்லூரியின் பழைய மாணவரான இவர் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் சட்டத்துறையில் கல்வி பயின்று ஐக்கிய ராஜ்யத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணியாக பணியாற்றினார். புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். 1981 ஆண்டு ராணுவத்தில் இணைந்து கொண்ட இவர் இறுதி யுத்தத்தில் ராணுவ திட்டமிடல் பணிப்பாளராக பணியாற்றினார். வெற்றிடமாக இருந்த கிழக்கு மாகாண ஆளுநர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ரோஹித புகுல்லகம நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்தரணியான இவர் வெளிவகார அமைச்சராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் கூட்டணியாக இணைந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தேசிய காங்கிரஸ் தலைவர் ALM அதாவுல்லா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் செயலாளர் நாயகம் ஹசன் அலி உள்ளிட்ட அந்த கட்சியிலிருந்து விலகிய தரப்புகள் மற்றும் இதர கட்சிகளின் உறுப்பினர்கள் தம்முடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக அத்தாவுல்லா குறிப்பிட்டார். கூட்டமைப்பாக இணைந்து ஓரணியில் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான கொள்கை ரீதியான இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் தேர்தல் ஒன்று நடைபெறுமாயின் கூட்டணியாக தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என்றும் ALM அத்தாவுல்லா கூறினார். முதல் கட்டமாக இனப்பிரச்சினைக்கான தீர்வு, அதிகார பகிர்வு உள்ளிட்ட சமூக ரீதியான சவால்களுக்கு தீர்வுகளை காண்பதற்காக கூட்டணி ஏற்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளதாக தேசிய காங்கிரஸ் தலைவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலியிடம் இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். முஸ்லீம் அலையன்ஸ் ஒன்றை பற்றி கேள்வி கேட்கப்பட்டுச்சிங்க. இது எந்த ஒரு தேர்தல் வர நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையோடு வாருது, இப்படி ஒரு கேள்வி எங்களுக்கு வாருது முஸ்லீம் சமூகத்துக்குள்ள. ஆனால் ஒற்றுமைன்னு சொல்லி வந்து கேட்கணும்ன்ற நிலைமைக்கு நிறைய பேர் எங்களை தள்ளுறாங்க. ஆனால் அப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்குது, ஒரு தீர்மானம் இல்லை என்றே தான் சொல்லிக்கொள்ளணும். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. எந்த வீடாலும் சரி வீடுகளை தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிற சூழலில் இன்று பொறுத்து வீடுகள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மாவட்டத்திலே தான் வாக்காளர்களாக இருந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள் அவர்களை தள்ளுகிற சூழல் ஏற்பட்டுவிடும். இதை ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் பிரகாரம் ரைட் டு ரிட்டர்ன், ஒரு வெளியேற்றப்பட்ட அகதியுடைய திரும்பி சென்று தன்னுடைய சொந்த உரிமை என்கிற விஷயம் பிரதானமானது. எனவே அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சட்டமூலத்தின் அடிப்படை இருக்கிறது என்பதையும் நான் இங்கு வலியுறுத்தி சொல்லியாக வேண்டும். இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கின்றதான சென்னை, திருச்சி போன்ற இடங்களிலே இருக்கிறதான அகதி முகாம்களுக்கு சென்று பார்த்த பொழுது அங்கே எங்களுடைய மக்கள், இடம்பெயர்ந்து சென்ற வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் பலர் முகாம்களிலே இருக்கிறதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட வசதிகளற்ற நிலையிலே அவர்கள் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இந்த நாட்டை விட்டு நாட்டுக்குள் இடம்பெயர்ந்தவர்களை தங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு கொண்டு வருகின்ற விடயத்துக்கு அப்பால் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளையும் நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டிய முக்கியமான நிலையிலே இருக்கின்றோம். தேர்தல் டாப்பு ஒவ்வொரு வருடமும் திருத்தப்படுகின்றது. அவ்வாறு திருத்தப்படுவதற்கான அந்த வோட்டர்ஸ் லிஸ்ட் என்று சொல்லப்படும் அந்த ஃபார்ம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு வழங்கப்படும் போது திட்டமிட்டு தாமதித்து அது வழங்கப்படுகின்றது. ஏனெனில் இவ்வாறான இந்த பாரங்களை நிரப்புவதற்கு கால அவகாசம் தேவை. கால அவகாசம் இருந்தால் மாத்திரமே அதனை சரியாக நிரப்பி கையளிக்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த நிலைமைக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்ட வகையிலே காலம் தாமதம் சென்று இவை தோட்டப்புற மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு வழங்கப்படும் போது அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், தோட்ட மக்களின் நிலைமை தெரியும். ஆகவே பல்வேறு தரப்பினரின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை அங்கே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கான கால அவகாசம் தேவை. கேகாலை மாவட்டம் தெரணியகலை நூரி தோட்ட தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவின் நிலைமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினமும் ஆராய்கின்றது. குடும்ப சுமையின் காரணமாகவும் பிள்ளைகளை சிறந்த முறையில் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்குடனும் எத்தனையோ பெற்றோர்கள் வெளிநாடு செல்கின்றனர். அத்துடன் பெருந்தோட்டங்களில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் அருகிலுள்ள பாடசாலைகளையே நம்பியுள்ளனர். எனினும் இன்று பெருந்தோட்டங்களில் தூர பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை ஆசிரியர்கள் புறக்கணித்து வருவதும் அந்த சமூகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தெரணியகல நூரி தோட்டம்
கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு பிரதேசம். நூரி தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவில் 84 மாணவர்கள் உள்ள போதிலும் கடந்த 2.5 வருடங்களாக ஆரம்ப பிரிவுக்கு ஒரு ஆசிரியர் கூட இல்லாத துர்ப்பாக்கிய நிலை தொடர்கிறது. அதிபர் தனது அலுவலக அறையிலிருந்து மாணவர்களை அவதானித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கான கல்வி போதிக்கப்படுவதில்லை. தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு எந்த வகுப்பாசிரியர்களும் இல்லை. அனைத்து மாணவர்களும் சுமார் 84 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் 1 தொடக்கம் 5 வரை. அவர்கள் அனைவரும் டெய்லி பாடசாலைக்கு வந்து வெறுமனே வீடுக்கு திரும்புகிறார்கள். பாடசாலை சென்று கல்வி கற்க வேண்டிய மாணவர்கள் பாடசாலை நேரத்தில் பாடசாலை சீருடையுடன் வீடுகளில் விளையாடும் காட்சிகளையும் எம்மால் காண முடிந்தது. இதனால் ஏற்பட்டுள்ள விளைவுகளும் பாரதூரமானவை. எமது பாடசாலையை அண்டிய பகுதியில் வசிக்கும் ஒரு மாணவி, அவருக்கு 13 வயதாகின்றது. அவரை பாடசாலைக்கு அவர்களுடைய பெற்றோர் சேர்க்கவே இல்லை. நாம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அவரை பாடசாலைக்கு இணைத்துக் கொண்டாலும் அவரை தொடர்ச்சியாக பாடசாலைக்கு அனுப்பும் சூழல் அவர்களுடைய குடும்பத்தில் இல்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கும் தாயாகும் நிலைமை, 13 வயதில் ஒரு குழந்தைக்கு தாயாகின்ற நிலைமையை உருவாகியது. பெற்றோர் தொழிலுக்கு செல்வதால் பாடசாலை செல்ல வேண்டிய பிள்ளைகள் இன்று வீடுகளில் குழந்தைகளை பராமரிக்கின்றனர். எதிர்கால சமூகத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த பாடசாலைக்கு இனியாவது ஆசிரியர்களை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பல்லவா? தோட்ட பாடசாலைகளுக்கு போதுமான ஆசிரியர்களை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாட்டை அதிகாரிகள் தொடர்ந்தும் புறக்கணித்து வருகின்றமை கவலைக்குரியது. 2.5 வருடங்களாக தெரணியகல நூரி வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவில் ஒரு ஆசிரியர் கூட இல்லாத இந்த நிலைமை தொடர்பில் நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவினோம். ஆசிரியர்கள் பயிற்சி கல்லூரிகளுக்கு சென்றுள்ளமையினால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெஹியோவிட்ட வலய கல்வி பணிப்பாளர் M.A. விமலாதேவி குறிப்பிட்டார். கேகாலை மாவட்ட கல்வி மற்றும் சுகாதார கண்காணிப்பு உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரனிடம் நாம் இது குறித்து வினவினோம். நீங்க இந்த நியூஸ் எடுத்து வெளிக்கொண்டதை நான் சக்தி டிவிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேற்று இந்த செய்தியை பார்த்ததன் பிறகு நூரி தோட்டத்திலே இந்த பாடசாலை பிள்ளைகளின் ஆசிரியர் பற்றாக்குறையை நான் இந்த செய்தியினூடாக பார்த்தேன். அதன் பிறகு கௌரவ முதலமைச்சர் மஹிபால ஏரத் அவருடன் கதைத்து உடனடியாக நாங்கள் நாளை இந்த ஆசிரியர் நியமனம் கொடுக்கின்றோம். அதில் நூரி தோட்டத்துக்கு 2 ஆசிரியர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உடனடியாக நான் செயல்பட்டிருக்கின்றேன். இந்த விடயம் தொடர்பில் சப்ரகமோ மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத்திடம் வினவினோம். இதுவரையில் தனக்கு எவரும் இதனை அறிவிக்கவில்லை எனவும் மிக விரைவில் பாடசாலைக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்து ஆசிரியர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக முதலமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். இலங்கை முதலீட்டு சபையுடன் வேர்ல்ட் கேபிட்டல் சென்டர் என்னும் திட்டத்திற்காக 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. உத்தேச திட்டத்திற்கு அமைவாக 625 மீட்டர் உயரமான கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்படுவதுடன் அது 117 மாடிகளை கொண்டதாகும். முதலீட்டு சபையின் தலைவர் உப்புல் ஜெயசூரியவுக்கும் WCC திட்டத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இது வெற்றிகரமாக நிறைவடைந்தால் ஆசியாவின் 3வது உயரமான கட்டடமாகவும் உலகின் 9வது கட்டடமாகவும் பதிவாகும். இதற்கு முதலீடு செய்ய ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அல் அமான் வர்த்தக நிறுவனம் முன்வந்துள்ளது. எனினும் இதன் தலைமை அலுவலகம் கொழும்பு நகரில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவே அந்த வர்த்தக நிறுவனத்தின் இணையதளத்தை பரிசோதித்தபோது தெரியவந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் கிளை ஒன்று மாத்திரம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அதன் இணையதளம் சான்று பகர்கின்றது. முதலீடு செய்யப்படும் WCC நிறுவனத்தின் இணையதளம் மற்றும் அல் அமான் கூட்டு நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு அமைவாக இந்த 2 நிறுவனங்களினதும் தொலைபேசி இலக்கங்கள் ஒன்றாகும். வீட்டுத் திட்டத்தில் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தும் மன்னார் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் வசிக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த 6 பெண்கள் முன்னெடுத்த கவனஈர்ப்பு போராட்டம் நிறைவேற்றுக்கு வந்துள்ளது. மன்னார் பிரதேச செயலக ஔவையார் சிலையின் அருகாமையில் இந்த போராட்டம் நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த 6 பெண்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். வீட்டுத் திட்டத்தில் தாம் திட்டமிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்ததாக இந்த பெண்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர்.
எனினும் இன்றைய தினம் காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு வருகை தந்த மன்னார் மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமெல் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். மழை வந்து இருக்கலாது, வெயிலுக்கு இருக்கலாது. போராட்டக்காரர்கள் வீட்டு திட்டத்திற்கு உள்வாங்கப்படுவதற்கு புள்ளிகள் போதாமையால் இவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் போராட்டக்காரர்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட 2 பேருக்கு வீடு வழங்குவதாக மேலதிக அரசாங்க அதிபர் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வத்தக்கண்டல் கிராமத்தில் உள்ள வீடுகளின் நிலையே இது. மக்கள் வசிப்பிடங்கள் இன்று கால்நடைகளுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும் ஆதாரமாகவே திகழ்கின்றது. நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் பச்சை காடுகளாக காட்சியளிப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. குறித்த பகுதியில் ஜப்பானின் வீட்டு திட்டம் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் புத்தளத்தில் குடியேறியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யாழ் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையின் முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்மராட்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வைத்தியசாலையை பயன்படுத்தி வருகின்றனர். கொடிகாமம் பகுதியில் விபத்துக்குள்ளான ஒருவர் அண்மையில் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்படாமையால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்தும் வைத்தியசாலை உரிய முறையில் இயங்க வேண்டுமெனவும் கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எங்கட அப்பாவுக்கு இப்படி நடந்த மாதிரி இனி இருக்கிற எங்கட மக்களுக்கு நடக்க கூடாது. எங்கட அப்பாவுக்கு இப்படி நடந்த மாதிரி இனி இருக்கிற மக்களுக்கு நடக்க கூடாது. எங்கட அப்பா தான் கொடுத்துட்டோம். இனி இருக்கிற எங்கட மக்களுக்கு ஒருவருக்கும் இப்படி நடக்க கூடாது. எங்கட ஹாஸ்பிட்டல் இதுல 24 மணித்தியால சேவை இல்லாத காரணம் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இதுல நிக்கிறோம் என்னன்னு சொன்னால் ஒரு முதலுதவி கூட 24 மணித்தியாலம் இந்த ஹாஸ்பிட்டல்ல செய்ய முடியாதுன்ற ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. மற்றது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இந்த உயிர் போனதுக்கு காரணம் இந்த ஹாஸ்பிட்டல்ல 24 மணித்தியால சேவை இல்லாததால் இந்த உயிரை நாங்கள் பறி கொடுத்திருக்கிறோம். அந்த 10 நாட்களுக்குள்ள எங்களுக்கு தகுந்த ஒரு பதில் தர வேணும். இல்லையான இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதிலே திரண்டு நாங்கள் சரியான ஒரு போராட்டத்தை ஊடகங்களை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் அண்மை காலமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது ஜனவரி 8ஆம் திகதி ஆட்சிக்கு வந்தவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளிலும் முக்கிய இடத்தை பிடித்திருந்தன. எனினும் இந்த வாக்குறுதியை முற்றுமுழுதாக மீறும் வகையில் தற்போது செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பிலான பல விடயங்களை நாம் இன்று வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றோம். செய்தி ஊடக நிலை தொடர்பிலான சுயாதீன சபை சட்டம் என்ற பெயரில் ஆவணம் ஒன்று தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கனடிய பிரித்தானிய பிரஜையான டோபி மெண்டல் மற்றும் கலாநிதி பிரதீப் என் வீரசிங் ஆகியோரின் தலைமையில் இந்த ஆவணம் குறித்த பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. யுனெஸ்கோ அமைப்பின் அபிவிருத்தி தொடர்பாடல் விவகாரங்களுக்கான சர்வதேச திட்டத்தின் பணிப்பாளரான விஜயானந்த சாவீர இந்த ஆவணத்தை தயாரித்துள்ளார். ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதாக தெரிவித்து தயாரிக்கப்பட்டுள்ள செய்தி ஊடக நிலை தொடர்பிலான சுயாதீன சபை சட்டத்தில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. செய்தி ஊடகங்களின் நிலை தொடர்பில் சுயாதீன சபை ஒன்றை உருவாக்குவதற்கு இதில் பிரேரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த சபையின் தலைவர் பதவிக்கு சட்டத்தரணி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமிப்பதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. செய்தி ஊடகங்கள் தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்கான அதிகாரம் இந்த சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த சபையின் செயற்பாடுகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியிடமிருந்து சிறப்பு அதிகாரங்கள் நீக்கப்பட்ட பின்புலத்திலேயே இந்த உத்தேச சபைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்ற விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செய்தி ஊடகங்கள் இந்த சபையில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதோடு அந்த நிறுவனங்களின் வெளியீட்டாளர்கள் மற்றும் தலைமை செய்தி ஆசிரியர்களின் தகவல்களை பகிரங்கப்படுத்த வேண்டியுள்ளது. செய்தி ஊடகங்கள் இந்த சபைக்கு கட்டணம் செலுத்த நேரிடுகின்றமை மற்றொரு முக்கிய விடயமாகும். சட்டத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான எந்தவொரு தகவல்களையும் ஊடக நிறுவனங்களிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இதன் மூலம் ஏற்படுத்தப்படுவதுடன் ஊடகவியலாளர்களிடம் உள்ள தகவல்களையும் பெற்றுக் கொள்ள முடியும்.
செய்தி ஊடகங்களின் நிலை தொடர்பிலான சுயாதீன சபையின் உத்தரவுகளை பின்பற்ற தவறும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து 1 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும் என இந்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சபை அறிவிக்கும் சந்தர்ப்பங்களில் முன்னிலையாக தவறும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தி 3 மாத சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க முடியும். இந்த ஆவணம் தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் டோபி மெண்டல் அரசு செய்தி பணிப்பாளர் ரங்க கலன்சூரிய பிராந்திய ஆலோசகராக பணியாற்றும் இன்டர்நேஷனல் மீடியா சப்போர்ட் எனும் அரசு சார்பற்ற நிறுவனத்துடன் நெருங்கி செயற்படும் ஒருவர். CLE எனப்படும் சட்டம் மற்றும் ஜனநாயகத்திற்கான அமைப்பு எனும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று நிறைவேற்று பணிப்பாளராகவும் டோபி மெண்டல் செயற்படுகிறார். ஜனநாயக மறுசீரமைப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதே இந்த அமைப்பின் முக்கிய பொறுப்பாகும். டோபி மெண்டல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ரங்க கலன் சூரியவுடன் நெருங்கி செயற்பட்டுள்ளார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கின் 9வது சந்தேக நபரான சுவிஸ்குமார் தொடர்பிலான தகவல்களை வெளியிடுவதில் தயக்கம் காண்பிக்க காரணம் என்ன என ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரியிடம் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான மேலதிக புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா வன்புணர்வுக்கு உட்படுத்த செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கின் தொடர் விசாரணை 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்று 5வது நாளாகவும் நடைபெற்று வருகிறது. ட்ரையல் அட் பார் விசாரணை மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம் சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விசேட வழக்கு தொடுநரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குமார ரத்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். இன்றைய வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் ஆஜரான 14ஆம் இலக்க சாட்சியாளர் மாணவி வித்யாவின் மூக்கு கண்ணாடியை அடையாளம் காண்பித்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கின் 19ஆம் இலக்க சாட்சியாளரான ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் குயின்ஸ் ரொனால்ட் பெரேரா சாட்சியம் அளித்துள்ளார். மாணவி வித்யா காணாமற் போனமை தொடர்பில் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி இரவு 8:40 அளவில் அவரின் தாயாரான சிவலோகநாதன் சரஸ்வதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாக அவர் கூறினார். மறுநாள் காலை 119 என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கு புங்குடுதீவு ஆலடி சந்தியில் பெண் பிள்ளையொன்றின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அந்த பகுதிக்கு சென்றதாக அவரது சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வள்ளவன் வீதியில் 10 அல்லது 15 அடி தூரத்தில் தரிசு நிலத்தில் சடலம் வலதுபுறமாக இருந்ததாகவும் அதனை அண்மித்த பகுதிகளில் செடிகள் உடைந்து காணப்பட்டதாகவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். சடலம் காணப்பட்ட இடத்திற்கு யாழ் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊர்காவற்றுறை நீதவான் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்ததன் பின்னர் சடலத்தின் மீது காணப்பட்ட துணிகள் முற்றாக அகற்றப்பட்டதாகவும் சாட்சியம் அளித்துள்ளார். சடலம் அன்னார்ந்து மேலாக நிலத்தில் காணப்பட்டதாகவும் கால்கள் இரண்டும் 180 பாகை அளவில் விரித்து இடது கால் சீருடையில் சடலம் அன்னார்ந்து மேலாக நிலத்தில் காணப்பட்டதாகவும் கால்கள் இரண்டும் 180 பாகை அளவில் விரித்து இடது கால் சீருடையின் இடுப்பு பட்டியால் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததாகவும் அவரது சாட்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலது கால் மார்பு கச்சையினால் அருகில் இருந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்ததாகவும் சாட்சியாளர் தெரிவித்தார். சடலம் மீட்கப்பட்ட தினத்தில் 10ஆம் வட்டாரம் புங்குடுதீவைச் சேர்ந்த பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார் ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மூவரையும் கைது செய்து ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றதாக அவர் சாட்சியம் அளித்தார். அத்தோடு ஜெயக்குமார் மற்றும் தவக்குமார் ஆகியோரது வீடுகளில் முழுமையாக சோதனை நடத்தப்பட்டு சில சான்று பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதில் 2ஆம் இலக்க சந்தேக நபரான ஜெயக்குமார் சம்பவ தினத்தன்று அணிந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் சேறு மற்றும் தோல் பகுதியில் சிவப்பு நிறத்திலான இரத்த கரை படிந்த மஞ்சள் மற்றும் கருப்பு நிற டி ஷர்ட் உள்ளிட்ட சான்று பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மகாலிங்கம் சசிதரன், தில்லைநாதன் சந்திரகாசன், சிவதேவன் துஷாந்தன், பழனி சிங்க குகநாதன், கோகுலன் ஆகிய ஐவரையும் புங்குடுதீவில் கோயில் ஒன்றுக்கு போய் வரும் வழியில் 17ஆம் தேதி கைது செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் குறிக்கட்டுவான் போலீஸ் காவலரனுக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட போது புங்குடுதீவு மக்கள் தடிகள் மற்றும் பொல்லுகளுடன் காவலரனை சுற்றி வளைத்து சந்தேக நபர்களை வெளியில் விடுமாறும் கொல்ல வேண்டும் எனவும் சத்தமிட்டதாக அவரது சாட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்களை குறிக்கட்டுவானில் வைத்திருப்பதும் தரை வழியூடாக கொண்டு செல்வதும் ஆபத்து என உணர்ந்து காரைநகர் கடற்படை அதிகாரிகளுக்கு அறிவித்து வாட்டர் ஜெட் ஒன்றை குறிக்கட்டுவான் இறங்குத்துறைக்கு வரவழைத்ததாக அவர் சாட்சியம் அளித்துள்ளார். சந்தேக நபர்களை கடல் வழியாக கொண்டு சென்ற போது ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையம் மக்களால்
போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளதை அறிந்து அவர்களை காரைநகர் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவித்த சாட்சியாளர் பின்னர் ஊர்காவற்றுறை போலீஸ் வாகனத்திலும் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு சந்தேக நபர்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த வழக்கில் வேறு எவரையும் தாம் கைது செய்யவில்லை எனவும் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார். வேறு வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிக்க வேண்டியிருந்ததால் மே மாதம் 19ஆம் தேதி மகரகம சென்றதாகவும் உயர் போலீஸ் அதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைய வழக்கு விசாரணையில் ஆஜராகாமல் மறுநாள் ஊர்காவற்றுறைக்கு திரும்பியதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் ஒருவர் வெள்ளவத்தை பகுதியில் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிங்க தனக்கு அறிவித்ததாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். இந்த சந்தேக நபர் ஏற்கனவே தீவு பகுதியில் கைது செய்யப்பட்டு யாழ் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் யாழ் போலீஸ் நிலைய போலீசார் விடுவித்த நிலையில் அவர் வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்டதாகவும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் பெயர் சுவிஸ்குமார் என்பதை பின்னர் அறிந்து கொண்டதாகவும் சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் சாட்சியாளர் அடையாளம் காண்பித்துள்ளார். வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்றுறை நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபரை முன்னர் தெரியாத போதிலும் அவரை தற்போது தெரியும் எனவும் சாட்சியாளர் கூறியுள்ளார். இதன்போது 9ஆம் இலக்க சந்தேக நபரான சுவிஸ்குமாரையும் அவர் அடையாளம் காண்பித்துள்ளார். சாட்சியாளர் நீதிமன்றத்தில் முன்வைத்த சாட்சியங்களை உன்னிப்பாக அவதானித்த நீதிபதிகள் குழாம் அவரிடம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வேண்டுகோளுக்கு அமைய பி அறிக்கை அனுப்பி வைக்கப்படாமை தொடர்பில் இதன்போது நீதிபதிகள் குழாம் சாட்சியாளரிடம் கடும் துணியில் கேள்வி எழுப்பியது. 9ஆம் இலக்க சந்தேக நபர் தொடர்பில் பி அறிக்கை தயாரிக்க முடியாது எனவும் அவர் தொடர்பில் தெரியாது எனவும் கூறும் சாட்சியாளருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் தொடர்புள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பொறுப்பில் உள்ள பகுதியில் பாரிய குற்றச்செயல் இடம்பெற்று 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கு பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கையில் மகரகம நீதிமன்றத்துக்கு சென்றதன் மூலம் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணையை நடுத்தருவில் விட முடியுமா எனவும் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் வினவியுள்ளது. 9ஆம் இலக்க சாட்சியாளர் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதில் மாத்திரம் மழுப்புவதற்கு காரணம் என்னவெனவும் நீதிபதிகள் சாட்சியாளரிடம் வினவியுள்ளனர். சாட்சியாளரின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாகவே யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி தாக்கப்பட்டதையும் நீதிபதிகள் குழாம் சுட்டிக்காட்டியுள்ளது. வித்யா படுகொலை வழக்கின் ட்ரையல் அட்பார் விசாரணையின் போது பதிவான மேலதிக தகவல்களை இரவு 10:45 ஒளிபரப்பாகும் எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.